நேற்று நடைபெற்ற பார்ட்டியில் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கிறார் ஸ்ரீகாந்த் என்ற தகவல் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். போலீசாரின் விசாரணையில் மேலும் என்னென்ன விவரங்கள் தற்போது தெரிய வந்திருக்கிறது? முழு விவரங்கள். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் 10 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணையை நுங்கம்பாக்கம் போலீசார் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அவரிடம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில ரத்த பரிசோதனை செய்த நிலையில அதுல போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்படுவதை அடுத்து அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் வேறு யாருக்கெல்லாம் இதுல தொடர்புடையது என்ற கோணங்கள்ல தொடர்ச்சியாக நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தார். அதாவது பிரதீப் குமார் என்பவர் மூலமாக பிரசாத் என்பவர் கொடுத்த போதைப் பொருளே இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவர் மூலமாக மற்றொரு நடிகருக்கும் இதுல தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் விசாரணை நடத்தவும் நுங்கம்பாக்கம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவரிடம் சம்மன் கொடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 10 மணி நேரமாக தொடர்ச்சியாக நடந்து வரும் இந்த விசாரணையில பல்வேறு தகவல்களானது தெரிய வந்திருக்கிறது. அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று நடந்த ஒரு பார்ட்டியில கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது போலீசாரோட விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த கொக்கைன் போதைப் பொருள் சப்ளை செய்தது யார் என்ற கோணத்துல அவரிடம் இந்த அதிரடி விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே இவருக்கு சப்ளை செய்ததாக கூறப்பட்ட இந்த பிரசாத், பிரதீப் ஆகியோர் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில இவர் நேற்று பயன்படுத்தக்கூடிய இந்த கொக்கைன் போதைப் பொருளை யார் கொடுத்துள்ளனர் என்ற கோணத்துல அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினாரா அல்லது நேற்று ஏதேனும் இந்த போதைப் பொருளை யாராவது இவருக்கு கொடுத்தாரா என்ற கோணத்துல விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு நடிகர்களுக்கு இந்த தொடர்புடையதாக அந்த பிரதீப் குமார் என்பவர் ஒரு விசாரணை வாக்குமூலத்துல தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில வேறு எந்தெந்த நடிகர்களுக்கு இதுல தொடர்புடையது என விசாரணை நடத்தி வந்தார். அது மட்டுமின்றி இந்த பிரசாத் மற்றும் பிரதீப் ஆகியோருக்கு ஸ்ரீகாந்த் தரப்புல ஏதேனும் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற கோணத்திலையும் அவரது செல்போனை பார்த்து அதனை ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே சூளைமேட்ல கொக்கைன் விவகாரத்துலதான் கைது செய்யப்பட்ட 22 பேரோடு இந்த பிரசாத்திற்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்தார்கள். அதன் பின்பாக அப்பொழுதே பிரதீப் மூலமாகத்தான் இந்த கொக்கைன் போதைப் பொருள் பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து தற்போது அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி சென்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.